நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற இடுக்கணுற்ற நேரங்களில் நம்முடைய வாழ்விலே துணையாக வருகின்ற வர இருக்கிற நற்கருணைநாதர் இதோ நம் முன்னே இருக்கிறார். நாம் கலங்கி போயிருக்கிற வேளையிலே துன்பத் துயரங்களை அனுபவித்து நம்முடைய வாழ்வே ஒரு போராட்டமாக நம் முன்னே காணப்படுகிற வேளையிலே நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும், இந்த உலகமே நம்மை தூக்கி இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு தருணத்திலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எசையா 53:5 நாம் வாசிக்கின்றோம். நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தன்னையே தாரை வார்த்து கொடுத்த தெய்வம், தியாக செம்மல் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். உன்னை நான் இதுவரை துன்பத்தில் இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன். இந்த நேரம் வரைக்கும் நான் உன்னை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன். நாகும் 1:12 நாம் வாசிக்கின்றோம். நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்குமானால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் கதறல் அவருடைய செவிகளுக்கு எட்டியது. இந்த நேரம் ஆண்டவருக்கு
நன்றி சொல்லுகிற நேரம், ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கண்ணீரோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி, தந்தையே நன்றி, தகப்பனே நன்றி, தேவனே நன்றி. இந்த நாட்களிலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், அவமானங்கள், இடர்பாடுகள், ஆண்டவரே இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில, வியாதிகளுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, இடர்பாடுகளுக்கு மத்தியில என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என்னுடைய குடும்ப வாழ்வுல அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. என்ன செய்யணும் தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல, எங்க போய் யார்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனைகளை சொல்றேன்னு தெரியல. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த மனபாரங்களை உம்மிடம் அறிவிக்க, உம்மிடம் சொல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நெருக்கடியான வேளையிலே, துன்பங்கள் நிறைந்த அந்த வேளையிலே உம்மை நோக்கி நான் கூவி அழைத்தேன். நீர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். நீர் கனிவுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், என்னை கைவிடாத தேவன், வல்லமை உள்ள ஆண்டவர். ஆண்டவரே இதுவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்குது, காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பயம், அச்சம், கலக்கம். ஆண்டவரே மன அமைதியை தாருங்க, மன நிம்மதியை தாங்க. என்னுடைய குடும்பத்துல என்னுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லை. இந்த நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் அதிகமாகிற வேளையில இன்னும் ஆழமா ஒருவர் மற்றவரை புரிஞ்சுக்கணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஒவ்வொருவர் பேர் பேரா சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுங்க. இந்த தேவனின்றி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்காது, ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது, அனுபவம் அசையாது. இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க ஆண்டவரே மன அமைதியை தாங்க, நான் இழந்திருக்கிற நிம்மதியை தாங்க, என் மனசுல சந்தோஷம் வேணும், அமைதி வேணும், நிம்மதி வேணும். உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால கூடும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுப்போம். நம்மை நாளெல்லாம் வழி நடத்துகிற தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்கும் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டவர், நம்ம ஒவ்வொருவரையும் நன்மைகளால் நிரப்புகிற தேவன். தன்னுடைய பிரசன்னத்தால் நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகிற ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வார்கள். நாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த பிரச்சனையிலே, வாழ்க்கை என்ற அந்த புயலிலே சிக்கினாலும் அமைதி பெறுவதில்லை. நம்முடைய பாவங்கள் துன்பங்கள் புரட்டி போட்டாலும் அவருடைய உடனிருப்பை உணராததுதான் புயலுக்குள்ளும் புயலுக்கு பின்னும் அமைதியை உணர்த்துவது கிடையாது. நாம் அமைதியான வாழ்வு பெற இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் நம்மை ஆண்டவருடைய கண்ணில் ஒப்புக் கொடுக்கிற நேரம். ஆண்டவரே இதோ ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமைகளை செய்கிற ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லவரே, நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தீர். உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினீர். எந்த நாளும் நன்றி ஐயா. என்னுடைய குடும்பத்துல, குடும்ப வாழ்வுல, உறவுல, கஷ்டத்துல ஆறுதலாய் நின்று
தூக்கிவிட்டீர். எந்த பாரம் தீர உந்தன் சிறகுகள் என்னை தாங்கினீர். நன்றி ஆண்டவரே. நோயினால் தனிமையிலே தவித்தேன், சொல்லிட முடியாத அவதியுட்டேன். மருத்துவரா நீங்க என் கண்ணீரை தொடச்சிங்க. என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை வாழ்நாள நினைச்சு நன்றி சொல்வேன். தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை என்று நற்கண்ணே ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? இழந்த அமைதியை ஆண்டவர், நாம் அனைவரும் விரும்புகிற அந்த மன நிம்மதியை, பயம் நிறைந்த வாழ்வை நம்மிடமிருந்து எடுத்து நாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை சூழலே வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் தர நற்கண்ணை ஆண்டவரிடம் கரங்களை விரித்து பக்தியோடு பாடி ஜெபிக்கலாமா? நல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினேன். உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினேன். இந்த நாளும் நன்றி ஐயா, இந்த நாளும் நன்றி ஐயா. ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீ. குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீ. எந்தன் பாரம் தீரவே உந்த
உந்தன் சிறகில் தாங்கினீர் எந்தன் பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர் நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை நோயினால் தனிமையில் தவித்தேனா சொல்லிட முடியாத அவதியுற்றே நோயினால் தனிமையில் தவித்தேனா சொல்லிட முடியாத அவதியுற்றே மருத்துவராய் நீருமே எந்தன் கண்ணீர் துடைத்திட்டீர் மருத்துவராய் நீருமே எந்தன் கண்ணீர் துடைத்திட்டீர் நன்றி 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 ஐயா நன்றி 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 ஐயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர் தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர் காலம் எல்லாம் நன்றி ஐயா காலம் எல்லாம் நன்றி ஐயா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 ஆராதனை துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தேன். முந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்த பொழுது, துன்பத்தில் இருந்த பொழுது, மன அமைதி இல்லாமல் வாழ்க்கையிலே தவித்த பொழுது நாம் கூப்பிட்ட
அந்த குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த நேரம் மிக சிறப்பான விதத்திலே இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக, இந்த நோயாளிகளுக்கு பல நிலைகளிலே சிகிச்சை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்காக, இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், இராணுவத்துறையினர், அரசு அதிகாரிகள், இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும் ஏறக்குரிய 46 லட்சம் பேர் உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு சில நாட்கள் ஏறக்கூடிய இந்த 9 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் அதிகமான எண்ணிக்கையில் புதிய தொற்று நோயாளர்களாக பல பேர் கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பெறுகிறார்கள். நேற்று மட்டும் ஏறக்குரிய 800க்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயினால், புதிய தொற்று நோய்க்கு ஆளாகியிருக்கிறார்கள். ஏறக்குரிய 4500க்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பாதிப்புக்குள்ளாகி இந்த ஊரடங்கு தளர்த்தப்படக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமாக இந்த எண்ணிக்கை பெருகக்கூடிய வேளையில் இவ்வளவு நாள் நாம் வீட்டுக்குள்ள இருந்தது உண்மையிலே பலனளிக்கவில்லையா என்ற கேள்வி நம்முடைய மனசுக்குள்ள எழும்பலாம். அன்புக்குள்ளே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இந்த துன்பமான வேளையிலே ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இந்த கஷ்டமான வேளையிலே ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இந்த நிம்மதி இழந்த அமைதி இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? அன்புக்குள்ளே இந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லுகிற பொழுது, இந்த சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வல்லமையாய் நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே நம்மை பாதுகாக்கட்டும், இந்த உலகத்தை பாதுகாக்கட்டும், உலக மக்களுக்காக உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கட்டும். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிக்கட்டும். எனவே இந்த விடுதலை ஜெபமாலையிலே உலகமெங்கும் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக, இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அரசு அதிகாரிகள், நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், மேலும் இந்த கொரோனா தொற்றுநோயினால் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இந்த விடுதலை ஜெபமாலையிலே நாம் வாஞ்சியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 44 முதல் 50 வரை விளையிற வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னில் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகுக்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. என்னில் நான் உலகுக்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். என்னில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வை தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அமைதியாக இருப்பதற்கு சிறந்த வழி கடவுளின் சித்தத்தில் வாழ்வது. நம்முடைய வாழ்விலே அமைதியை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் என்னவென்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய அதிவேக உலகிலே அமைதி என்பது காணக்கிடங்காத ஒன்றாக இருக்கிறது. அமைதியாய், நிம்மதியாய், இன்பமாய், மகிழ்ச்சியாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திட நம்மை கடவுள் இந்த உலகத்திலே படைத்தார். நம் சுயநலத்தின் மேன்மைக்காய், இன்பத்திற்காய் அனைத்தையும் நாம் அழித்தோம், மெல்ல அழித்து கொண்டுள்ளோம். அமைதி எங்கே என்று தேடிக்கொண்டுள்ளோம். நம் சுயத்தையே தேடிக்கொண்டுள்ளோம். அலைமோதும் இந்த உலகிலே ஆறுதல், அமைதி அள்வது கடவுள் மட்டும்தான். கடவுளால்தான் அந்த நிரந்தரமான நிலையான அமைதி நமக்கு கொடுக்க முடியும். அமைதியின்றி நாம் தவிக்க காரணம் அலையாய் மனதிலே மோதுகிற மனித ஆசைகளும் கனவுகளும் தான். ஒவ்வொருவரும் நம்முடைய கனவு, லட்சியம், ஆசை வென்றிட வேண்டும்,
என்று நினைக்கிறோம். பிறர் முன்பாக உயர்ந்து நின்றிட வேண்டும் என்ற அணையா வேட்கையை மனதுள் எரிய விட்டிருக்கிறோம். ஆனால் உலகம் வாழ்நாளெல்லாம் தர இயலாத இந்த சமாதானத்தை இறைவன் பாதம் அமர்ந்து செய்யும் ஜெபம் நமக்கு பெற்று தந்துவிடும். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒருவரையும் சிந்திக்க அழைக்கிறார். நம்முடைய வாழ்விலே இந்த மன அமைதியை, மன நிம்மதியை இழக்கக்கூடிய அந்த காரணிகள் என்ன? நம்முடைய வாழ்விலே நாம் துவண்டு போகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நாம் யாரை அதிகமாக நம்புகிறோம்? கடவுள் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? எப்போதுமே கடவுள் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்துக்கு கூட இருக்கிறார், நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார். நாம கடவுளோடு இருக்கிறோமா? நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? நம்முடைய விசுவாச தளர்ச்சி நேரங்களில் கடவுளுடைய சித்தத்தை நாம் உணர்கிறோமா? அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த நேரம், மிகவும் துன்பமான காலகட்டத்திலே ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். ஒரு நாள் இராணுவ தளபதிகள் போர் பற்றிய முக்கியமான கலந்துரையாடலுக்காக காலை 5 மணிக்கு லிங்கனை தேடி அவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அந்த அதிகாலை வேளையிலே அவர் தன்னுடைய அறைக்குள் யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தது இவருடைய காதுக்கு கேட்டது. வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து லிங்கன் தன்னுடைய அறை கதவை திறந்து தளபதிகளை தன்னுடைய அறைக்குள் அழைத்த பொழுது அங்கு யாருமே இல்லாததை பார்த்து அவர்கள் திகைத்து நின்றார்கள். இதுவரை நீங்கள் யாரோடோ பேசிக்கொண்டதை நினைத்தோம் என்று தளபதிகள் சொன்ன பொழுது, ஆம், நான் கடவுளோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று பதில் தந்தாராம். அன்புக்குரியவர்களே, துன்ப துயரங்களும் வேதனைகளும் சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட கடினமான காலகட்டங்களிலே கடவுளுடைய கரம் பிடிப்பது, தங்களை வழிநடத்துவதை உணரும் மனிதர்களே இந்த துன்பங்களை வெற்றி கொள்கிறார்கள். கொரோனா தொற்றுநோயின் பாதிப்பால் ஒவ்வொரு நாளும் பயத்திலே, கலக்கத்திலே, அச்சத்திலே, மனநொந்து விரக்தியோடு ஏன் 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 என்றது பல கேள்விகளை எழுப்பி நாம் இந்த நாட்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநிலத்திலே இந்த கொரோனா தொற்று நோய் அதிகமாக புதிய நோயாளிகள் தொற்று நோய் கண்டுபிடிக்கப்படுகிற வேளையிலே நம்முடைய மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட துன்பத்தை நாம் அனுமதிக்க வேண்டும்? வீட்டிலே முடங்கி போய் கிடந்தது பத்தாதா? அன்புக்குரியவர்களே, நாம் விரும்புகிற அந்த அமைதியை, நாம் தேடுகிற அந்த சமாதானத்தை, நாம் எங்கெங்கோ தொலைத்திருக்கிற அந்த நிம்மதியை இறைவன் நமக்கு இன்று நாம் இருக்கிற இடத்திலே தர விரும்புகிறார். நாம் தயாரா? ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். கடவுள் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? எல்லா வேளையிலும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வருகிற பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எந்த ஒரு சூழ்நிலை கைவிட மாட்டார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ரோமையர் இல்லாத தெய்வமாகிய கிறிஸ்துவை பின்பற்றிய பொருட்டு எக்கச்சக்கமான வேதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சிரிப்பாய் விலங்குகளால் சின்னாபின்னப்படுத்தப்பட்டார்கள். கொதிக்கும் எண்ணெய் குப்பரைகளில் கொதிக்க வைக்கப்பட்டார்கள். தீப்பந்தங்களாக உயிரோடு இரவு நேரங்களில் கொளுத்தப்பட்டார்கள். அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அவருடைய எண்ணற்ற வேதனையின் பொருட்டு விசுவாசத்திலே அவர்கள் தடுமாற ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தொடக்க கால திருச்சபையில் உள்ள சீடர்களாகிய தொடக்க கிறிஸ்தவர்கள் அலைகளாகிய வேத கலாபனையால் வீழ்த்தப்பட்டாலும் இயேசு அருகிலே இருக்கிறார், அவருடைய துணை அவர்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலே திளைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு
ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலே, போராட்டமான சூழலுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிக்கலாம். எவ்வாறு அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அந்த வேத கலாபனை காலத்திலே தாங்கள் வீழ்த்தப்பட்டாலும் இயேசு அருகில் இருக்கிறார், அவருடைய துணை அவர்களுக்கு உண்டு என்று நம்பினார்களோ, அதே போல இந்த நோய் தொற்று நாட்களிலே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என் தெய்வம் என் கடவுள் என்னோடு இருக்க யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பார். அன்புக்குள்ளே, இந்த நேரம் நம்முடைய உள்ளத்தை திறந்து காட்டுகிற நேரம், நம்முடைய இதய கதவை திறந்து ஆண்டவரை வரவேற்கிற நேரம். ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம் முன்னே பிரசனமாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஏறக்குறைய பல லட்சம் பேர் அகில உலகம் எங்கும் இந்த கொரோனா தொற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கொத்தா இறக்கிற அந்த சூழ்நிலையில மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவம் பார்ப்பவர்கள், நோயாளிகள், பல்வேறுபட்ட பணிகளை செய்பவர்கள், மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், தலைவர்கள், தன் ஆவலர் தொண்டர்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தின் உணர்வில் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வையும் ஜெப வரிகளாக கொண்டு வருவோம். இது நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே நமக்காக இருக்கிறார். இந்த ஆண்டவரை கூப்பிடுவோம். எம் நடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என்னுடைய வாழ்வுல வாங்க, துணையாக வாங்க. என் குடும்பம், என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன், ஏளனமாய் சிரிக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். தனிமையிலே வெறுமையாய் அனாதையாய் அலைகிறேன். பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. என்னை போல எத்தனை பேர் உலகெங்கும் உட்கார்ந்த நேரத்தை ஜெபிக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. நான் நம்பிக்கை இழக்காம, விசுவாசத்துல நான் தளர்ந்து போகாம, என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உண்மையே பற்றி கொண்டு வாழணும். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்புக் கொடுக்குறேன், என்னுடைய பயத்தை ஒப்புக் கொடுக்குறேன், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. வாங்க ஆண்டவரே சொல்லி, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, துணையாக வாருமே, துணையாக வாருமே என்ற பாடலை பக்தியோடு கண்ணீரோடு பாடி ஜெபிப்போம். நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம்
வாருமே, துணையாக வாருமே. நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன். கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன். கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன். ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். உடலுள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன். ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் நிற்கிறேன். தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆறாத காயங்கள் தீராமல் தவிக்கிறேன். போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். காயங்கள் தீராமல் தவிக்கிறேன். போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோர்கிறேன். வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோர்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம்.
தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாகியமக்கு அருள் தாரும் அம்மா, அன்பாகியமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும்.